டைலரிங்ல பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் தியரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதே ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஷோல்டர் தியரிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேக் நெக் நம்மளுக்கு டீப்பா போக போக பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து ரெடியூஸ் ஆகிக்கிட்டே வரும். ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். பட் அது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கு. ஏன்னா நான் ஆல்ரெடி இதை பத்தி ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டேன். பட் வந்து நிறைய பேர் அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சைஸ் சார்ட் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இந்த சைஸ் சார்ட்ல பாத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து 12ல இருந்து 18 வரைக்கும், பேக் நெக் நீங்க வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் நீங்க பேக் நெக் எந்த லெவலுக்கு வச்சாலும் ஷோல்டர் வந்து எவ்வளவு ரெடியூஸ் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த சைஸ் சார்ட்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு 12 இன்ச் ஷோல்டர் இருக்குன்னா நீங்க பேக் நெக் 5 வைக்க போறீங்கன்னா அந்த சைஸ் சார்ட்ல என்ன அளவு இருக்கோ அதை நீங்க அந்த ஷோல்டரா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷோல்டர் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ லாஸ்ட்ல இருக்கிற அந்த சைஸ் சார்ட்டை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி டிப்ஸ் வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட பேஜை நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா 399க்கு ஃபுல் டைலரிங் கோர்ஸ் போட்டிருக்கோம் வித் சர்டிஃபிகேட்டோட. வேணுங்கிறவங்க கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சிலபஸ் எல்லாமே சைடில் கொடுத்துட்றேன்.